மதிவதனி, ஒரு கல்வி திட்டம் நிறைய ஆய்வாளர்களை கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு கஸ்தூரிரங்கன் கமிட்டி வந்து கொடுக்குறாங்க. அதில் கூட ஹிந்தி கட்டாயம் இருந்ததை பிரதமர் மாற்றிட்டாரு. அப்படி பிராந்திய மொழிகள் அல்லது இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டு வராங்க. ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஹிந்தி அது ஒரு பூச்சாண்டி காமிக்கிறீங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் முன்னாடி முதல் சுற்றில் வச்சார். ஒரு சின்ன திருத்தம், கல்வியாளர்களை மட்டுமே வைத்து நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரப்படலை. அதை நம்ம அப்போ இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். கல்வியாளர்களை வைத்து அது கொண்டு வரப்படலை. ரெண்டாவது, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றத நான் 3 வகையா பிரிச்சு பார்க்க நினைக்கிறேன். ஒண்ணு சாமானியர்களுடைய பார்வையில, ரெண்டாவது லீகலா, மூணாவது அரசியலா. சாமானியர்கள் பார்வையில எனக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் அந்த கேள்வியை 3 நாளா நாங்க கேட்டுட்டு இருக்கோம். தமிழ் படித்து எங்களுக்கு போதும், தமிழ் போதும், ஹிந்தி வேணான்னு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். எங்களையும் சேர்த்து சொல்றேன். தமிழும் ஆங்கிலமும் போதும், ஹிந்தி வேண்டாம். இன்னொரு பக்கம் ஹிந்தி தான் தேவை அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அந்த ஹிந்தி தான் தேவைன்றவங்க எதுக்கு தேவைன்னு நம்ம கேட்டோம்னா, ஏக் பானிபூரின்னு கேட்கணுமா, வட இந்தியாவில் போய் ஆட்டோக்கார்ட்ட வழி சொல்லணுமா, இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அப்பா அம்மாவுக்கு தவசம் பண்ண காசி போறீங்கன்னா, கும்பமேளாக்கு போறீங்கன்னா ஹிந்தி வேணுமா, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெஸ்ட் ரூம் போகணும்னா அப்படியே எழுதுறாங்க, டாய்லெட் போகணும்னா கெட்டி சட்னியும் சாம்பாரும் எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டு மெஸ்ல போய் கேட்கணும்னா ஹிந்தி தேவையா. இது ஹிந்திக்கான தேவை. தமிழும் ஆங்கிலமும் ஏன் தேவை அப்படின்னு நாங்க எதுக்கு ஆர்குமெண்ட் எடுக்கிறோம்னா, ஹிந்தியே தெரியாத தமிழ்நாட்டிலிருந்து சென்ற ஒன்றிய அமைச்சர்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பிஜேபியை சார்ந்த என்னால ஹிந்தி கத்துக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு வேதனைப்பட்டு, இல்ல நீங்க சொல்றது பொய்யுங்க, உங்களால ஹிந்தி கத்துக்க முடிஞ்சிச்சு, வாய்ப்பு இருந்துச்சு நம்ம நிரூபிச்சிட்டாலும் கூட, அப்படி ஹிந்தி கத்துக்க முடியாம வாய்ப்பற்று போன ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர், தமிழும் ஆங்கிலமும் தெரிஞ்சே. அவங்க வந்து நாடாளுமன்றத்திலே சொன்னாங்க, ஹிந்தி கத்துக்க விடாம தமிழ்நாடு எங்களை பண்ணிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நிரூபிச்சிட்டோம் இல்லம்மா உங்களால கத்துக்க முடிஞ்சதுன்னு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம காட்டுறோம். ஐஏஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர் பாலகிருஷ்ணன் சார் வந்து அவரே பதிவு போட்டாரு. அவர் எம்ஏ தமிழ், இது வந்து மக்களுக்கு தெரியணும், முதுகலை தமிழ் முடிச்சவரு. அவர் தமிழ் வழியில் மட்டுமே படித்து முதல் அதிகாரி, தமிழ் வழியில தேர்வு எழுதி பாஸ் பண்ணவரு. அதோட நின்றுந்தா பரவாயில்ல, ஒரிஷால வேலை பாக்குறாரு, சப்ஜெக்டும் தமிழ், அதுலதான் அவர் எழுதினாரு, பரீட்சை எழுதினது தமிழ்ல. ஒரிஷாக்கு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போய் முடிச்ச பிறகும் அங்க இருக்கக்கூடிய முதல்வருடைய தனி அதிகாரியாக செயல்படுறாரு. இந்திய தேர்தல் ஆணையத்துல வேலை பார்க்கிறாரு. யாரு? ஹிந்தி தெரியாத மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சார் அவர்கள். இப்ப இவங்க எல்லாத்தையும் நம்ம எப்படி காட்டுறோம்னா, நீ ஹிந்தியே படிக்க தேவையில்லப்பா, நீ வேலை வாய்ப்பு இருக்கு, நீ வெளிநாட்டுக்கு போகலாம், விஞ்ஞானி ஆகலாம். நம்ம மயில்சாமி அண்ணாதுரையும் அப்துல் கலாம் அவர்களையும் வீரமுத்து வேலையும் காமிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க இன்னமும் பானிபூரி கெட்டி சட்னி சாம்பார்ல நிக்கிறாங்க. இது சாமானியர்களுடைய பார்வை. ஏன் ஹிந்தி தேவையே இல்ல. அவரு சூர்யா ஒரு விஷயம் தொடக்கத்திலே சொன்னாரு, இத வசதியா அவங்க ஹிந்தின்னு சொல்றாங்க, நாங்க ஹிந்தினே சொல்லலங்கங்கறாரு. அதுக்கு தான் அடுத்து வரேன். ஹிந்தி ஏன் சொல்லல அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல, நீங்க ஹிந்தின்னு மட்டும் சொல்றீங்களே அப்படின்ட்டு. என்கிட்ட இருக்கிறது NEP 2020. என்னை விட அண்ணன் சூர்யா அவர்கள் இதை தெளிவாக படிக்கக்கூடியவன்றதுல எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இதுல 14th பேஜ் 14வது பக்கத்துல 4.17 4.18 எனக்கு இப்ப என்னன்னு கேட்டா, இல்ல இதெல்லாம் நாங்க திருத்திட்டோம்னு கூட சொல்லுவாங்க. திருத்தி இருந்தா அந்த காப்பியை கொடுத்தா நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த 4.17ல தயவு செய்து நியூஸ் 18 வாய்ப்பு இருந்தா இதை எடுத்து கூட போடுங்க. சான்ஸ்கிரிட்டை பத்தி மட்டுமே ஒரு 10 லைன் கிட்ட எழுதியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் கூட காமெடியா இல்ல. மேத்தமெட்டிக்ஸ், பிலாசபி, கிராமர், மியூசிக், பாலிடிக்ஸ், மெடிசன், ஆர்கிடெக்சர், மெட்டாலஜி, டிராமா, போயட்ரி, ஸ்டோரி டெல்லிங், இதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல நோன் அஸ் சான்ஸ்கிரிட் நாலேஜ் சிஸ்டம்ஸ், SKS. இது ஏதோ SKன்னு சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி எழுதியிருக்காங்க, சான்ஸ்கிரிட் நாலேஜ் சிஸ்டம்னு. அது சமஸ்கிருதம் படிச்சவங்களுக்கே தெரியுமான்றது நமக்கு டவுட்டா இருக்கு. அடுத்து 4.18ல இது மட்டும்தான் எங்க ஹிந்தின்னு கேக்குறாங்கல்ல. ஹிந்தியுடைய பிரச்சனையே இது அல்ல. திராவிடர் கழகத்துல நாங்க ரொம்ப தெளிவாக இதை டிக்ளேர் பண்றோம். சான்ஸ்கிரிட்டைசேஷனுடைய முன்னோட்டம், நூல் விட்டு பாக்குறது, ஹிந்தி ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு. இதை முதலில் இது இந்தி திணிப்பு அல்ல, சமஸ்கிருத திணிப்புக்கான முன்னோட்டம்னு சொன்னவர் தந்தை பெரியாரும் திராவிடர் இயக்கமும் பேரறிஞர் அண்ணாவும். அது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 2 நிமிடம் நேரம் வேணும். As India becomes a fully developed country, the next generation will want to partake in and be enriched by India's extensive and beautiful classical literature. உண்மையாகவே உன்னதமான நோக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு வளர்ந்த நாட்டில் அடுத்த தலைமுறை இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சரை கத்துக்கணும். எங்கெங்க இருக்கு கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா, இன் அடிஷன் டு சான்ஸ்கிரிட். ஓகே, இன் அடிஷன் டு சான்ஸ்கிரிட்னா என்ன அர்த்தம்? முதன்மையாக நீங்கள் சமஸ்கிருதத்தை சொல்றீங்க, சொல்லி முடித்த பிறகு அதர் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடியா. இப்ப இந்த இடத்தில் தான் எங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஹிந்தி இல்லனே வச்சுப்போம்,
50 பிள்ளைங்க இருக்கு அரசு பள்ளியில, அதுல 30 பிள்ளை ஜெர்மன் படிக்கணும்னு விருப்பப்படுது, 20 பிள்ளை ஹிந்தி படிக்கணும்னு விருப்பப்படுது. ஹிந்திக்கு உங்களுக்கு ஆசிரியர்கள் வச்சிருக்கீங்க, இல்ல ஜெர்மன் கொடுக்கலாமே, கொடுக்குறோன்னு சொல்றாங்க. இல்ல அதான் நான் கேக்குறேன். 20 பிள்ளைகளுக்கு நீங்க ஹிந்தி டீச்சர் வச்சிடுறீங்க, இந்த 30 பிள்ளைகளுக்கு ஜெர்மன் ஆசிரியர் யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து விட்டுறீங்க. இன்னொரு அரசு பள்ளியில ஒரு 30 பிள்ளைக்கு பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசை இருக்கு, அடுத்த 20 பிள்ளைக்கு ஒடியா படிக்கணும்னு ஆசை இருக்கு. நான் ஒரிஷாக்கு போக போறேங்க ஐஏஎஸ் ஆகி, எனக்கு ஒருவேளை அங்க போஸ்டிங் போட்டா நான் என்ன பண்றது? ஒடியாக்கு டீச்சர் வச்சிருக்கீங்களா? அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும்னு இல்ல, இன்னைக்கு 2 நாள் முன்னாடி ஆங்கில பத்திரிகையில வந்தது, ராஜஸ்தான்ல உருது படிச்சவங்க எல்லாம் நீங்க உங்களோட சர்டிபிகேட் ஃபேக்னு சொல்லிட்டு சமஸ்கிருத படித்த ஆசிரியர்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலமா உருது படித்து எங்க பிள்ளைகளுக்கு தேர்ட் லாங்குவேஜ் உருதுன்னு ஏத்துக்கிட்டவங்கள அதோடைய ஆதாரமா எங்கிட்ட இருக்கு. சான்ஸ்கிரிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க கடைசியில என்ன பண்ணுவீங்கன்னா 2 ஆப்ஷன்ல வந்து நிப்பீங்க. எங்க கிட்ட ஒடியாக்கும் ஜெர்மனுக்கும் பிரெஞ்சுக்கும் அவ்வளவு டீச்சர்ஸ் கிடையாது. கிளாரிட்டி மட்டும் எடுத்துக்கணும். நீங்க 2 பேர்ல இது 3வது மொழிங்கிறதுல இந்திய மொழிகள் தானே வரும், இல்ல வெளிநாட்டு மொழிகளும் உண்டா? இந்திய மொழிகள், இந்திய மொழிகள் மட்டும். எனி இந்தியன் லாங்குவேஜ். இன்னொன்னு அடிஷன், இந்த முழுக்க இல்ல அதுதான் அவங்க ஒடியாவும் சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க 2 லாங்குவேஜ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவோன்னு. அது முழு பவர் அதிகாரம் எல்லாமே மாநில அரசாங்கத்திற்கு மட்டும்தான், மத்திய அரசுக்கு அதுல எந்த ரோலுமே கிடையாதுன்றது தெரியும். மாநில அரசாங்க அதிகாரம் இருக்குன்னு எங்களை கேட்காம எண்ணிட்டு கொண்டு வந்து எங்களை கேட்காம இன்னும் 2 பேர் ஒரே ஒரு திருத்தம் இல்ல, அவங்க சொன்னது கருத்தியல் ரீதியா இல்ல, ஃபேக்சுவலா. அதனால இதோட நான் இந்த சிட்ல இந்திய மொழிகள் மட்டும் இல்ல 4.20ல in addition to high quality offerings in Indian languages and English, foreign languages such as Korean, Japanese, Thai, French, German, Spanish, Portuguese and Russian will also be offered at the secondary level for students to learn about the cultures of the world அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் ஆசிரியர்கள் இருக்காங்களா இல்லையான்றது 2வது வருவோம். நீங்க சொன்ன ஒடியாவுக்கும் பாலிக்கும் பெர்சியனுக்கும் ஆசிரியர் வச்சிருக்கீங்களா? திங்க் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா நீங்க எதுவுமே இல்ல சார். அவர் திங்க் பண்றது எல்லாமே நல்லா இருக்கும், பிகினிங் எல்லாம் ஸ்டார்டிங்லாம் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் எண்டிங் எப்பயுமே அவட்ட மோசமா தான் இருக்கும். எப்படி மோசமா இருக்கும்னா, இது ஒண்ணு வேண்டாங்க, நீங்க யாராவது 5வது படிச்சவங்க கிட்ட போய் கேளுங்க இந்த திட்டம்னால் செயல்படுத்த முடியுமான்னு. யாரை ஏமாத்துறீங்கன்றதான இப்ப தம்பி சூர்யா வைக்கிற எல்லா வாதத்திலையும் சார் இதெல்லாம் டிசைட் பண்ண போறது ஸ்டேட் கவர்மெண்ட் சார். ஏன் சார் பயப்படுறீங்க? நீங்க தமிழ் சொல்றோம் சார், நாங்க கூட சப்போர்ட் பண்ண சார். எங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த NEPன்னு ஒண்ணு வச்சீங்கல்ல, NEPன்னு ஒண்ணு வச்ச போது எந்த ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர் இல்ல எந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் கூப்பிட்டு கேட்டீங்க? அதுக்கு மாறா எங்களை யாரையுமே கேட்காம நீங்களே அறிவியல் சாராத ஆளுகளை வச்சுக்கிட்டு ஒரு பாடத்தை கொடுத்தீங்க. இப்படி திணிச்சிருக்கீங்க மேல, அதுவே திணிப்புங்கிற நாங்க. சரி திரு நவநீத், இது ஒரு இந்தி சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு, 3வது மொழின்னு அதை சுருக்கி பார்க்க முடியலன்றாங்க. நியூஸ் 18 வந்து 2022 செய்தி பண்றேன். 54 அரசு பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழி இல்லையா? நியூஸ் 18 செய்தி. என்ன செய்தி அது முழுசா சொன்னீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். 54 அரசு பள்ளிகளில் தமிழ் பயிற்று மொழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 18 தான் அந்த ரிப்போர்ட்டை வெளியில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே.